தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த நடிகை தேவயானியின் கணவராக பலரால் அறியப்படுபவர் ராஜகுமரன். இவர் இயக்குனர் விக்ரமனிடம் துணை இயக்குனராக பணியாற்றி அதனைத் தொடர்ந்து நடிகர் அஜித்குமாரை வைத்து நீ வருவாய் என்ற ஒரே ஒரு ஹிட் படத்தை இயக்கியுள்ளார். அதன் பிறகு நடிகர் விக்ரமை வைத்து அவர் இயக்கிய விண்ணுக்கும் மண்ணுக்கும், காதலுடன், திருமதி தமிழ் உள்ளிட்ட தமிழ் படங்களையும், தெலுங்கில் சிவராம் என்ற தெலுங்கு படமும் படுதோல்வி அடைந்தன. இந்த 5 படங்களிலும் நாயகி தேவயானிதான். சந்தானம் கதாநாயகனாக நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்தில் ராஜ் என்ற கதாபாத்திரத்தில் இளைஞனை போல கெட்டப்பில் தோன்றிய ராஜகுமரன் அந்த படத்தில் காமெடியனாக நடித்திருப்பார். அதன் பிறகு ஆளையே காணோமே என சினிமா ரசிகர்கள் அவரை தேடி வந்த நிலையில் தற்போது பல நேர்காணல்கள் மூலம் ட்ரெண்டாகி வருகிறார் ராஜகுமரன். அப்படி பல நேர்காணல்களில் ராஜகுமரன் பேசும்போது தமிழ் சினிமாவில் இதுவரை தோல்வி படங்களையே தராத இயக்குனர் என சொல்லப்படும் வெற்றி மாறனின் திரைப்படத்தை நான் பார்த்ததே இல்லை என்றும், அவரின் படத்தை 2 ரீலுக்கு மேல் என்னால் பார்க்க முடியவில்லை, அது மட்டுமில்லாமல் பா ரஞ்சித், மாரி செல்வராஜின் படங்களும் பார்க்கும் அளவிற்கு இல்லை என பேசியது அவர்களது ரசிகர்கள் பலரையும் ஆத்திரமடைய வைத்தது. இதனை பார்த்து சினிமா ரசிகர்கள் கொந்தளித்த நிலையில் இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஒன்று இருக்கு என்பது போல நேர்காணலில் பேசிய ராஜகுமரன் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனராக பார்க்கப்படும் இயக்குனர் மகேந்திரனின் படங்கள் எதையும் நான் பார்த்தது இல்லை என்றும், சமீபத்தில்தான் உதிரி பூக்கள் படத்தை பார்த்தேன், அது ஒரு சாதாரணமான படம், சொல்ல போனால் கிழக்கே போகும் ரயிலில் வரும் சின்ன துண்டு கதைதான் இதில் முழு கதையாக இருக்கிறது என தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் ரஜினியின் படத்தலைப்பு கூலி நன்றாக இல்லை, கமலை மிகப்பெரிய நடிகர் என்பார்கள், நான் அப்படி சொல்ல மாட்டேன் என வித்தியாசமாய் கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் வாயை கொடுத்து வசமாக வம்பில் சிக்கியுள்ளார். இதனால் தமிழ் சினிமா ரசிகர்கள் ராஜகுமரனை இணையத்தில் ரவுண்டு கட்டி வெளுத்து வருகிறார்கள். மகேந்திரன் படங்களை பார்த்ததில்லை, கமல் பெரிய நடிகர் இல்லை, வெற்றிமாறன் படங்கள் எரிச்சலை ஊட்டுகின்றன என சொல்லிய ராஜகுமரன் சினிமாவில் என்ன சாதித்தார் என பார்க்கும் போது தேவயானியை திருமணம் செய்ததை தவிர ஒன்றும் செய்யவில்லை என காட்டமாக கலாய்த்து வருகிறார்கள் நெட்டிசன்கள். இன்னும் சிலர் ஒரு படி மேலே சென்று அவர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார், நேர்காணல்களில் இதை போல ஏதாவது சொல்லி ட்ரெண்ட் ஆகி விடலாம் என்று நினைக்கிறார், அவரை கண்டுகொள்ளாதீர்கள் என்றும் தெரிவித்து வருகின்றனர். தமிழ் சினிமாவின் பிரபலங்களை குறை சொல்லி ட்ரெண்டாக முயற்சித்தவருக்கு கடைசியில் அவர் நடித்த படத்தில் வரும் வசனம் போலவே ஹே ராஜ், அவங்க எல்லாரும் உன்னை கலாய்க்கிறாங்க என்பது போலவே ஆனதாக நெட்டிசன்கள் தெரிவித்து வருகிறார்கள்.